நாம் சென்ற முறை ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸினுடைய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற நூலின் ஒரு பகுதியை வகுப்பு தலைப்பாக எடுத்துக்கொண்டு பார்த்தோம். நம்ம முழுமை செய்யல. இந்த முறை நாம் சமூக வரலாற்றில் குடும்பம் என்று அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மனித சமூக வளர்ச்சி வரலாற்றில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இனத்தவர் இடையிலும் குடும்பம் என்பது என்ன பங்கு வைத்திருக்கிறது. நமது நூலினுடைய தலைப்பே குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். குடும்பம் என்பது இன்றைக்கு இந்த புதுமக்கால சமூகத்தில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆங்கிலத்தில் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சொல் சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷன் என்றால் சில விதிமுறைகளின்படியான ஒரு அமைப்பு. அது ஒரு உறுப்பினர்களை கொண்ட ஒரு இணைவா, ஒரு கம்பைன் அப்படி இருக்கலாம், அல்லது ஒரு சட்டம். கான்ஸ்டிடியூஷன் சொன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு மதம்னு சொன்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த மதத்தினுடைய ஒரு வேதம் என்றால் அதுவே ஒரு இன்ஸ்டிடியூஷன். நம்ம தமிழ்ல அதுக்கு நிறுவனம்னு பயன்படுத்துறோம். இப்ப இந்த குடும்பம் என்பது ஒரு நிறுவனம். அது சில நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு மனித குலத்திற்கு தேவைப்படும். இந்த குடும்பம் என்பது மனித குலத்தினுடைய ஆதி தோற்றத்திலிருந்தே இருந்து வருகிறதா? இந்த இன்ஸ்டிடியூஷன் என்பது தொடக்கத்திலிருந்தே வரக்கூடிய ஒன்றா, என்றென்றைக்கும் இதே போல் நீடிக்கக்கூடிய ஒன்றா என்ற கேள்வி எழுதும். சனாதனம் என்ன செய்யுதுன்னா, எதை அது உன்னதம் என்று முன்வைக்கிறதோ, பிறப்பின் அடிப்படையில் தொழில், அதன் அடிப்படையிலான பாகுபாடு, இந்த குடும்பம்ங்கிற இந்த அமைப்பு சனாதனம் எதை உயர்வாக கருதுகிறதோ அதெல்லாம் என்று பிறந்தது என்று சொல்ல முடியாத ஒன்று, ஆதி அந்தம் இல்லாதது. ஆனா அப்படி இல்லை. இந்த குடும்பம் அப்படிப்பட்ட ஆதி அந்தம் இல்லாத ஒன்று அல்ல. அது இடையில் வந்தது. சமூக வரலாற்றில் இடையில் வந்த ஒரு நிறுவனம். மார்க்ஸ் எப்பயுமே வரலாற்று வழிவந்த என்ற சொல்லை நிறைய கருத்துக்களுக்கு பயன்படுத்துகிறார். ஹிஸ்டாரிக்கல், ஹிஸ்டாரிக் இல்ல, ஹிஸ்டாரிக்கல். கேபிட்டலிசம் இஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். முதலாண்மை அல்லது முதலியம் என்பது வரலாற்று வழிபட்ட ஒரு பொருளாக்க முறை, உற்பத்தி முறை. என்ன அர்த்தம்? வரலாற்றில் ஒரு கட்டத்தில் வந்து இன்னொரு கட்டத்தில் அது மறைந்து போய்விடும், அதன் இடத்திற்கு வேறொன்று வந்துவிடும். இதுக்குதான் ஹிஸ்டாரிக்கல்னு பேர். குடும்பம் என்பது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டிடியூஷன், வரலாற்று வழிவந்த ஏற்பாடு, வரலாற்று வழிவந்த நிறுவனம். அது இடையில வந்துச்சு, இடையில போகணும். ஆனா இப்போதைக்கு அது மனிதகுலம் முழுவதிலும் பரவலாக இருந்து வருகிற ஒரு நிறுவனமாக இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ, இந்த குடும்பம் ஒழிந்தாதான் சரியா வரும்னு சொல்லக்கூடிய தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
குடும்பம் தான் பெரிய தொல்லை. குடும்பம் இல்லைன்னா ஊழல் இருக்காது, குடும்பம் இல்லைன்னா லஞ்சம் இருக்காது, குடும்பம் இல்லைன்னா வேண்டியவர்களுக்கு சலுகை காட்டுதல் இருக்காது, குடும்பம் இல்லைன்னா நம்ம காலை கட்டி போட்டுக்கிட்டு இருக்காது, நம்ம கைக்கு விலங்கு போடாது, நம்ம சுதந்திரமா இருக்கலாம், குடும்பம் ஒரு அடிமைப்படுத்துகிற நிறுவனமாக இருக்கு என்ற கருத்துடையவர்கள் உண்டு. இன்னொரு பக்கம் குடும்பம் இருக்கிறதுனால தான் பொறுப்புணர்ச்சி இருக்கு, சமூகம் ஒரு ஒழுங்கா இயங்க முடிகிறது, மனிதகுல விருத்திக்கு ஒரு ஒழுக்கமான முறையான நிறுவனம் தேவைப்படுது. அப்ப குழந்தை பெறுவது, குழந்தை வளர்ப்பது, அதுல இருக்கிற வேலை பிரிவினை, யார் என்ன செய்யணும் என்பதற்கெல்லாம் குடும்பம் ஒரு பொருத்தமான நிறுவனமாக இருக்கு, இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. இப்படி ரெண்டு விதமான கருத்துக்கள் உண்டு. சரி, இது நம்ம விரும்புறோம் விரும்பல, ஆனா அது ஏற்கனவே இருக்கு, சமூகத்தில் நிலவும். இது முன்பு நாம் சொன்ன மாதிரி இடையில் வந்து இடையில் போகக்கூடியது. இன்னும் போகாது இருக்கு, ஆனா வந்தது இடையில் தான். இது ஏடறிந்த வரலாற்றுக்கு இதை பற்றி பெரிதாக செய்திகள் தெரியாது. ஏன்னா ஏடறிந்த வரலாறு முழுவதும் எப்படி வர்க்க போராட்டங்களின் வரலாறாக இருக்கிறதோ அதே போல வரலாற்று காலம் நெடுகிலும் குடும்ப அமைப்புகள் இருக்கு. குடும்பம் இல்லாத ஒரு நிலையிலிருந்து குடும்பம் என்ற ஒரு நிறுவனம் தோன்றுகிற அந்த நிலை, அது ஏடறியாத வரலாற்றுக்கு சொந்தமானது. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்றது? இலக்கியங்கள் வாயிலா தெரிந்து கொள்ளலாம். இலக்கியங்களில் புராணங்கள் இருக்கு, கட்டுக்கதைகள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, நிறைய கற்பனைகள் இருக்கு, இதிலும் தெரிந்து கொள்ளலாம். அகழ்வாய்வுகள் வழியாக தெரிந்து கொள்ளலாம். எப்படி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க என்ற ஆதாரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு குடும்பம் இருந்திருந்தா அதற்கான சான்றுகள் கிடைக்கணும், குடும்பம் இல்லை என்றால் அதற்கான சான்றுகள் கிடைக்கணும், அல்லது குடும்பம் மாறி மாறி வெவ்வேறு வடிவங்களில் வந்திருந்தால் அந்த வெவ்வேறு வடிவங்களை பற்றிய சான்றுகள் கிடைக்கும். இப்ப எங்கெல்ஸ் வந்து இந்த குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்ததே நாம் சென்ற வகுப்பிலேயே சொன்ன மாதிரி மார்க்ஸ் எழுதி வைத்து விட்டு போன குறிப்புகள், அவர் விட்டு சென்ற புத்தகங்களை எல்லாம் புரட்டி பார்த்த போது எங்கெல்ஸ் கையில ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு. அது லூயி மார்கன் என்ற ஒரு அமெரிக்க ஆய்வாளர், சமூகவியல் ஆய்வாளர், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மாந்தரியல் அறிஞர், அவர் எழுதி வைத்திருந்த சில குறிப்புகள், ஒரு புத்தகத்துக்கான குறிப்புகள். அது வந்து தொன்மை காலம் பற்றியது. தொன்மை காலம் பற்றி அவர் எழுதி வைத்திருந்தார். அதன் மீது மார்க்ஸ் சில குறிப்புகளை அவர் எழுதினார். மார்கன் இந்த ஆய்வை செய்த இடம் ஐரோப்பா அல்ல, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்க கண்டத்தில் மேற்கு அரைக்கோளத்தில் அவர் இதை செய்தார். அப்படி செய்வதற்காக அவர் என்ன செஞ்சார்னா, இது ஒரு புதிய ஆய்வு முறை. எப்படின்னா, இப்ப உலகம் முழுவதும் சமூக அமைப்புகள் ஒரே விதமாக இருப்பதில்லை. உதாரணமா, மன்னராட்சி காலம் என்பது புவிப்பந்தில் துடை தெரியப்பட்டுடுச்சு, இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை. ஆனா ஒரு சில நாடுகளில் அது மிச்சம் இருக்கு. அப்ப மன்னராட்சி எப்படி இருக்கணும்னு ஆய்வு பண்ணா அந்த நாடுகள்ல போய் ஆய்வு பண்ணலாம். பழங்குடி மக்கள் அவங்க எப்படி வாழ்கிறார்கள், எப்படி தங்களுக்கு தேவையான வாழ்க்கை பொறிகளை, வாழ்வு பொறிகளை எப்படி ஈட்டுகிறார்கள், எப்படி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆக்க பொறிகள், உற்பத்தி சாதனங்கள் என்ன, அவர்களுக்கு இடையிலான உறவு முறைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா
அந்த பழங்குடி மக்கள் இன்னைக்கும் உலகத்தில் ஆங்காங்கே வாழக்கூடிய பகுதிகளில் போய் ஆய்வு பண்ணலாம். அதுபோல மார்கன் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஆய்வுகளில் ஈடுபடுவதற்காக அமெரிக்காவில் இறுகுவாய் என்று சொல்லப்படுகிற ஒரு இனக்குழுவினர் அவங்க மத்தியில போய் அவர்களுக்குள் ஒரு குளத்தில் ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அவர்களில் ஒருவராக வாழ்ந்து அவங்க வாழ்க்கை முறையை பற்றி ஆய்வு செய்தார். அது நம்ம இந்த மொழிபெயர்ப்பு நூல்கள்ல இராக்கோஸ் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாங்க. இராக்கோஸ்லாம் இல்லை. அது இப்போ நம்ம இந்த சிகாகோ இருக்குல்ல, அது அமெரிக்காவில் எங்கே இருக்கு, எந்த நாட்டில் இருக்குன்னா, நம்ம மாநிலம்னு இங்கே சொல்றது அங்கே நாடு, ஸ்டேட், அது யுனைடெட் ஸ்டேட். சிகாகோ இருக்கிற நாடு இலினோய் அப்படின்னு பேர். ஸ்பெல்லிங்கில் ILINOISன்னு இருக்கும். இந்த NOIS இருக்கிறதுனால நிறைய பேர் தப்பா இலினாய்ஸ்ன்னு எல்லாம் படிப்பாங்க. இல்லை, அது பிரெஞ்சு மொழியில் அந்த உச்சரிப்பு இலினாய். அதுபோல இறுகுவாய் என்பதுதான் இருக்குவாய். அந்த இருக்குவாய் இனக்குழுவினர் மத்தியில் போய் இவர் வாழ்ந்தார். இருக்குவாய் இனக்குழு என்பது வெவ்வேறு பழங்குடி மக்களுடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு கான்ஃபெடரேஷன். அவங்க நிறைய சேர்ந்து ஒன்னா ஒரு பகுதியில் பல பகுதிகளில் வாழக்கூடியவர்கள். அவங்கள ஒரு குறிப்பிட்ட இனத்தவரோடு இவர் போய் இணைந்து வாழ்ந்தார். அவர் எழுதின குறிப்புகள், அதற்கு மேல மார்க்ஸ் எழுதிய குறிப்புகள், எங்கெல்ஸ் அவருடைய ஆய்வின் மூலமாக கண்டறிந்த செய்திகள், இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த நூலை அவர் எழுதினார். என்னுடைய முதல் பகுதி நம்ம சென்ற முறை பார்த்தோம். ஆனால் அதை நான் ரொம்ப சுருக்கமாக மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். மனித சமூகத்தினுடைய தொன்மை கால வரலாறு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, அந்த எழுத்துல வராத வரலாறு. அந்த வரலாறு அமெரிக்காவுக்கு மட்டும் உரியதல்ல, ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் உரியதல்ல, ஆசியாவுக்கு மட்டும் உரியதல்ல, உலகம் முழுவதற்கும் ஒரு பொது வரலாறு. நம்ம மார்க்சிய வரலாற்றியல் பொருண்மையத்தில், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், வரலாற்று பொருள்முதல்வாதம்னு இதுவரை சொல்றாங்களே, அந்த கொள்கையில மனித சமூகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இல்லை. இது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஒரு பொதுமை சமூகத்தில் இருந்தது. அந்த நவீன காலத்துக்குரிய பொதுமை அல்ல, அது தொன்மை காலத்துக்குரிய பொதுமை. அதனாலதான் நம்ம அதுக்கு ஆங்கிலத்தில் பிரிமிட்டிவ் கம்யூனிசம்னோ ஏன்ஷியன்ட் கம்யூனிசம்னோ சொல்றோம். கம்யூனிசம்னா சமுதாய அமைப்பு, பொதுமை குமுகம், பொதுமை சமூக அமைப்பு. பொது உடைமைன்னு சொன்னாலும் சரி. இப்போ உடைமைங்கிற கருத்தே இல்லாததுனால அது நல்ல தமிழ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உடைமைன்னு சொல்ல வேண்டியல, பொதுமைன்னு சொன்னா போதும். அந்த பிரிமிட்டிவ் கம்யூனிசம் அல்லது ஏன்ஷியன் கம்யூனிசம் என்பது உலகமெங்கும் எல்லா நாடுகளிலும் மனிதகுலத்தினுடைய தொடக்கத்தில் அப்படி ஒரு சமூகத்தில் தான் மனிதர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பது இன்று ஐயந்திரி வர மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை. இது யாரும் மறுக்க முடியாது. ஐய இல்லது, எப்பயுமே உலகம் இப்படிதானே இருந்துச்சு. எப்பயுமே அம்பானி அதானி போல அந்த காலத்துல யாராவது இருந்திருப்பாங்க, அப்ப மோதி மாதிரி யாராவது இருந்திருப்பாங்க, அப்பயும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் வச்சிருந்திருப்பாங்க. இப்படிதானே இருக்கும் எல்லா காலத்திலையும் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் ஆதி பொதுமை இல்லைன்னு மறுக்க முடியுமான? மறுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு தெளிவாக வரலாற்றில் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை, எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மை. அதே போல
இந்த தொல் பொதுமை குமுகத்தில் இருந்த மனிதகுலம் அதற்கு அடுத்த கட்டமாக அடிமை முறைக்கு வந்து சேர்ந்தது. அதுல பல்வேறு வகைகள், வடிவங்கள், படிநிலைகள், வெவ்வேறு கட்டமா வளர்ந்து வரக்கூடிய நிலைகள் இதெல்லாம் உண்டு. ஆனா உண்டு தொல் பொதுமை. அதுக்கு பிறகு ஆண்டான் அடிமை சமூகம் அல்லது அடிமை உடைமை சமூகம் என்பதும் மனிதகுலம் முழுவதற்கும் பொதுவானது. அதுக்கப்புறம் சில வேறுபாடுகள் வருது. நம்ம அதுக்குள்ள இன்னைக்கு போகல. ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனவே அமெரிக்காவில் இந்த தொல்பொதுமை குமுகம் நிலவியதை பற்றி மார்கன் செய்த கண்டுபிடிப்புகள், இப்படி ஒரு சமூகம் இருந்ததுன்னு மட்டும் அவர் கண்டுபிடிக்கல. அந்த சமூகத்தில் குடும்பம் எப்படி இருந்துச்சு, அரசுன்னு ஒண்ணு இருந்துச்சா இல்லையா, ஏன் இல்ல, தனிச்சொத்து இருந்துச்சா இல்லையா, இந்த விஷயங்களை எல்லாம் அவர் கண்டுபிடிச்சார். இப்ப கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் ஐரோப்பாவில் இருந்து கொண்டு, ஐரோப்பாவை மட்டுமல்ல இந்தியா போன்ற தொலைதூர பகுதிகளை பற்றி கூட ஆய்வு செய்து படித்து கண்டறிந்த முடிவுகளும், மார்கன் அமெரிக்க கண்டத்தில் கண்டறிந்த முடிவுகளும் அடிப்படையில் ஒன்றாகவே இருந்தன. தொல்பொதுமை குமுகம் இருந்துச்சுங்கிறது மட்டுமல்ல, அடிமை உடைமை குமுகம் இருந்துச்சுங்கிறது மட்டுமல்ல. இப்ப இந்தியாவை பற்றி சொல்லும் போது நிலத்தில் தனி சொத்து இல்லாத ஒரு நிலை இருந்துச்சுன்னு மார்க்ஸ் சொல்லுவார். நெடுங்காலத்துக்கு அப்படிதான் இருந்துச்சு. இங்க அந்த மாதிரியான ஐரோப்பாவில் இருந்த மாதிரி இல்லை. ஒரு நிலமானிய முறை, நிலக்கிழாரிய முறை இங்க இல்லை. அப்புறம் இடையில வந்துச்சு. அது என்ன எத்தனையோ கண்டுபிடிப்பு. ஆனா எல்லாம் வந்து ஒரு பொதுத்தன்மையோடு இருக்கு. இந்த கிராமத்துல தன்னிறைவு கிராமங்கள் இருந்துச்சு. யாருக்கும் எதுவும் தனியா தனி சொத்தா இல்லை. இப்படியெல்லாம் பொதுவான கண்டுபிடிப்பு இருந்துச்சு. அது போலத்தான் இந்த குடும்பம் என்ற ஒரு நிறுவனம் எப்படி தொடங்கியது, ஏன் அதில் மாற்றங்கள் வந்தது, இதை பற்றிய ஒரு ஆய்வை மார்கனின் துணையோடு ஏங்கெல்ஸ் செய்கிறார். சுருக்கமா இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 3 நிறுவனங்களை பற்றி பேசுறார். ஒன்று தனிச்சொத்து என்கிற நிறுவனம், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதுல இருந்து ஆரம்பிச்சு அது எங்க போகுது, பெண்களை அடிமைப்படுத்துகிற அல்லது கீழ்மைப்படுத்துவதற்கு அது போய் சேரும். மனிதகுலம் தொடக்கத்தில் அப்படி இல்லை. என்ன சொல்ல போனால் தாய் வழி சமூகமா இருந்துச்சு. குடும்பம்னு ஒண்ணு இல்லை. மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக மந்தைகளாக வாழ்ந்தார்கள். மந்தைகளாக அவர்கள் வாழும்போது உயிர்கொல்லி காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதாக இருந்தால் அவர்கள் மரத்தின் மேல போய் தான் வாழணும், மரத்துல போய் குடியிருக்கணும். அப்படிதான் அவங்க தங்களை காத்துக் கொள்ள முடியும். அவங்களுடைய கருவிகள் பழைய கல்லால் செய்த கருவிகளாத்தான் இருந்துச்சு. அப்ப அவங்களுக்குள்ள குடும்பம், காதல் இதெல்லாம் கிடையாது. மந்தை வாழ்க்கை, ஒரு விலங்கு வாழ்க்கை, விலங்காண்டி வாழ்க்கை, அரை விலங்கு நிலைன்னு சொல்லலாம். அதுல இருந்து வளர்ந்து வர்றாங்க, ஹோமினிட்ஸ்னு சொல்றாங்க. இன்னும் அவங்க ஹோமோசியப்பியன்ஸா வளரல. அந்த ஒரு நிலை கட்டம், அந்த கட்டத்தில் குடும்பம்னு ஒன்றே இல்லை. மனித கூட்டங்கள் மந்தைகளா இருந்துச்சு. எப்ப குடும்பம் வருது, இந்த மனித கூட்டத்திற்குள்
இன்னன்னார் இடையில் உறவு வைத்துக் கொள்ளலாம், இன்னன்னார் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற வேறுபாடு வருகிற போதுதான் இது ஆரம்பிக்குது. ஆனா ஒரு பழங்குடியும் இன்னொரு பழங்குடியும் அவர்களுக்குள் இணைந்து அவங்களுக்குள்ள பெண் எடுத்து பெண் கொடுத்து மனம் புரிந்து கொள்ளுகிற ஏற்பாடெல்லாம் இல்லை. ஒரு கூட்டம் முழுவதும் இரத்த உறவு கூட்டம், ஒரு தாய் வழியாக வந்தவர்கள், அவங்க அடையாள தாய் தான், தந்தை யாருன்னு தெரியாது. அதுதான் அமைப்பு, அதுதான் சமூக அமைப்பு, அதுதான் ஒழுக்கம். யாரும் யாரையும் பார்த்து அப்பம் பேர் தெரியாதவங்களாம் திட்ட முடியாது. ஏன்னா எல்லாருமே அப்பம் பேர் தெரியாதவங்க தான், அத்தனை பேருமே. அம்மா மட்டும்தான் அடையாளம் காண முடியும். அதுவும் அந்த அம்மா பெற்று போடுறாங்க, அதுக்கு பிறகு அவங்க அந்த சமூகம் வளர்ந்துக்குது, அவ்வளவுதான். ஒரு குழந்தை பருவத்தில் எப்படி ஒரு கோழி குஞ்சை வந்து ஒரு கட்டம் வரைக்கும் வச்சு காப்பாத்துதோ, ஒரு தாய் விலங்கு குழந்தை அந்த அதனுடைய குட்டியை ஒரு கட்டம் வரைக்கும், அது வரைக்கும், அதுக்கப்புறம் அதெல்லாம் உறவு நீடிக்காது. அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு விலங்கு நிலை. அந்த மாதிரியான வாழ்க்கை முறையில முதல்ல ஒரு தடை வருது. என்ன தடை வருது? ஒரே தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கிடையில் சேர்ந்து வாழ்வதில் தவறில்லை, குழந்தை பெற்றுக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் வெவ்வேறு தலைமுறைகளுக்குள் இதை செய்ய முடியாது. அதாவது தாய் மகன் தந்தை மகள் என்பது இதற்குரிய உறவல்ல. தாத்தா பேர, தாத்தா பேத்தி, பாட்டி பேரன் முடியாது. இந்த குடும்பம் உருவாவதனுடைய முதல் கட்டம் இதுதான். இப்பயே ரத்த உறவு தான் அடிப்படை. எப்ப குடும்பம் உருவாகுதுன்னா, குடும்பம்ங்கிற நிறுவனம் எப்ப உருவாகுதுன்னா, யார் யாரை யாரோடு சேர்ந்து வாழலாம். மனம் புரிதல்னா இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி சடங்குகள்னு அர்த்தம் கிடையாது. யார் யாரோடு இணைந்து வாழ, யாரோடு யார் இணைந்து வாழ முடியாது என்று எப்ப முதலாக ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறதோ, அந்த கட்டுப்பாடு முதல்ல வந்து மாமாவா இருந்தா பரவாயில்ல, அப்பாவா இருக்கக்கூடாது. அத்தையா இருந்தா பரவாயில்ல, சின்னமாவா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் ஒரு சமூக வளர்ச்சி தேவையில அவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு, அல்லது அவர்கள் ஒரு கணம் என்ற ஒரு தாய் வழி கூட்டம் பிரிந்து இன்னொரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு இதெல்லாம் தேவைப்படுவதால் முதலாக ஒரு திருமண முறை, மன உறவு, குடும்பம் அமைப்பு. மனம்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சடங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். குடும்பத்தை அமைத்துக் கொள்ளுதல், இதான் மனம்ங்கிற. திருமணம் என்பது ஒரு உறவு, குடும்பம் அமைத்துக் கொள்வது. இப்பதான் குடும்பம்ங்கிறது தொடங்குது. இந்த கட்டுப்பாடு எப்போ வருதோ அப்பதான் தொடங்குது. அந்த குடும்பத்திற்கு பெயர் கன்சாங்குயின் ஃபேமிலி, இரத்த உறவு குடும்பம். அப்ப இது வளர்ந்து செல்லுது. இந்த உறவு முறை என்பது எப்படி குடும்பம் என்பது தொடர்ந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது. இந்த மார்கன் எழுதுற, இது நிரந்தரமானது அல்ல. ரொம்ப அழகா ஒரு டார்வினுடைய வாசகத்தை மார்கன் தான் காட்டுறாரு. நான் கூட மார்க்ஸ் நினைச்சிருந்தேன். சொன்னாரு, இந்த நேச்சுரல் செலக்ஷன் என்ற தியரி இங்க வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. இயற்கை தேர்வு வேலை செய்கிறது. நீங்கள் ஒரு கூட்டம் வலுவோடு இருக்கணும்னா அந்த கூட்டம் சில உறவு முறைகளை தவிர்க்கணும். வெவ்வேறு தலைமுறைகளிடையில் உறவு என்பதை தவிர்க்கிற கூட்டம் வெவ்வேறு தலைமுறைகளுக்கு இடையில் உறவு வைத்துக் கொள்ளுகிற கூட்டத்தை காட்டிலும் வலுவானதாக, நலம் பெற்றதாக, ஒரு காத்திரமான கூட்டமா இருக்கும்போது இயல்பாவே இதை பார்த்து அந்த கூட்டம் கத்துக்குது.
அவர்களுக்குள் வரக்கூடிய சண்டைகளில் வலிமையை நிரூபித்துக் கொள்ளுது. அப்ப அந்த ஆண்களை அந்த அவங்களோட ஒன்று சேர்த்துக்கிறாங்க அல்லது கொன்னுடுறாங்க. பெண்களை சேர்த்துக்கிட்டு இந்த குடும்பம் தன்னை வளப்படுத்திக் கொள்ளு, இந்த கூட்டம் வளப்படுத்திக் கொள்ளு. அப்ப இந்த கட்டம் இரண்டாவது கட்டம். முதல் கட்டம் வெவ்வேறு தலைமுறைகளுக்கு இடையிலான மன உறவை தவிர்த்தல், விளக்குதல். ஏதோ ஒரே ஒரு நாள்ல ஒருத்தர் சட்டம் எழுதி வச்சு அதுலேருந்து வந்துடுற கதை இல்லை. ஒரு நீண்ட பரிணாம போக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த சமூக வளர்ச்சி கட்டங்களை, வரலாற்றுக்கு முந்தைய வளர்ச்சி கட்டங்களை மார்கன் இரண்டாக பிரித்தார். ஒன்னு சாவேஜ், இன்னொன்னு பார்பேரியன். அதை காட்டுமிராண்டி காலம்னு, இதை அநாகரிக காலம்னு மொழிபெயர்க்கிறாங்க. இந்த காட்டுமிராண்டி காலத்துக்குள்ள 3 கட்டம் இருக்கு. கடைக்கட்டம், இடைக்கட்டம், தலைக்கட்டம். இந்த அநாகரிக காலத்திற்குள்ள 3 கட்டங்கள் இருக்கு. அதுவும் அதே போல கடைக்கட்டம், இடைக்கட்டம், தலைக்கட்டம். ஆனா அப்ப தரப்படாத ஒரு பேரை பிற்காலத்தில் கொடுத்தாங்க. இப்ப அதை காட்டுமிராண்டி காலம், அநாகரிக காலம்னு இப்ப யாரும் சொல்றதில்லை. நாம் இப்ப எதை வச்சு சொல்றோம்? கற்காலம் என்று சொல்றோம். உங்களுக்கு சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது பொருளாக்க முறை. பொருளாக்க முறைக்கு தொடக்கமாக இருப்பது கருவிகளில் ஏற்படுகிற மாற்றம். அவ பயன்படுத்தக்கூடிய கருவிகளை வைத்துக் கொண்டு காலத்தை பிரிப்பது. பேலியோலித்திக் என்று சொன்னால் பழைய கற்காலம். அந்த பேலியோலித்திக்குள்ள வெவ்வேறு காலங்கள் பிரியுது. கல்லை எப்படி பயன்படுத்துறாங்க, எதுக்கு பயன்படுத்துறாங்க, எவ்வளவு தூரம் கூர்மைப்படுத்துறாங்க, அந்த கல்லையே ஒளியாக செய்யும் போது அதில் ஏற்படுற மாற்றம் என்ன. அதுல 2வது கட்டம் இடைக்கற்காலம், 3வது புதிய கற்காலம். புதிய கற்காலம் வரும்போது அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறோம். அதுல கடைசியா அநாகரிக காலத்தினுடைய கடைசி காலத்துல அந்த கட்டத்தில் தான் இந்த மண்ணை உழுவதற்கான கருவிகள் செய்தல். இன்னும் சொல்ல போனால் முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா மீனை பயன்படுத்தணும், சாப்பிட்றதுக்கு நெருப்பு தேவைப்பட்டுச்சு, மீன் உணவு எடுத்துக்கொள்றது. இந்த அநாகரிக காலத்துல தான் மீன் பிடிப்பது, சாப்பிட்றதெல்லாம் வருது. இந்த வெவ்வேறு கருவிகளில் ஏற்படுகிற மாற்றத்தை பொறுத்து மாற்ற வருதில்லை. அந்த முதல் காலம் இருக்குல்ல, அந்த பழைய கற்காலம் மட்டுமே 33 லட்சம் ஆண்டுகள் மனிதர்களும் தோன்றியதிலிருந்து. அடுத்து பழைய கற்காலம் என்பது ஒரு 3 லட்சம் ஆண்டுகள். அது 33 லட்சம், இது 3 லட்சம். கடைசியா நமக்கு ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாலதான் இந்த நவீன காலம், புதிய காலம், கற்காலங்கள்ல இருந்து விடுபட்டு இப்ப நம்ம மனிதர்கள் கருவிகளை கையாளுகிற, கருவிகளை செய்கிற மனிதன் இப்ப கருவிகளை செய்ய தெரிந்த மிருகம்னு ஒரு விளக்கமே உண்டு. டூல் மேக்கிங் தெரிஞ்ச ஒரு அனிமல், அவன் தான் மனிதன். டூல் மேக்கிங்கோட சேர்ந்துதான் சமூக வாழ்க்கை. எனவே இவன் ஒரு சமூக உயிர், சோசியல் அனிமல். இதெல்லாம் இப்ப ஒரு 15,000 ஆண்டுகள் தான் அதிகம் போனோம், அதுக்கு முன்னால இல்லை. இப்ப இதற்கு ஏற்ற மாதிரி என்ன தேவைப்படுதுன்னா, அந்த தொன்மை தொல்பொதுமை காலத்துல, அந்த கற்காலம், பழைய கற்காலம், இன்னும் புதிய கற்காலத்துல நில உடைமை இல்லை, கருவிகள் சொத்து உடைமை இல்லை. அந்த மாதிரி ஒரு சமூகத்திற்கு பொருத்தமான ஒரு வடிவம்னா அப்ப நீ எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை.
இது எனக்கு பிறகு என் பிள்ளைக்கு சொந்தம், என் பிள்ளைக்கு பிறகு பேரனுக்கு சொந்தம் என்று சொத்துக்களை பிரித்துக் கொள்ளுகிற பேச்சு இல்லை. எனவே அது என்னவா இருந்துச்சு? ஒரு பொதுமை குமுகமா இருந்துச்சு. அந்த பொதுமை குமுகத்துக்கு ஏற்ற வடிவமாக முதல் கட்டத்தில் அந்த வரைமுறையற்ற புணர்ச்சி காலம், அதுல குடும்பமே இல்லாத ஒரு காலம். இரண்டாவது கட்டமாகத்தான் இந்த கன்சாக்மின் ஃபேமிலி, இரத்த உறவு அடிப்படையிலான குடும்பம். இரண்டாவது கட்டம், குடும்பத்துல 4 கட்டங்கள் மார்கனும் சொல்றாரு, மார்க் செங்கல்ஸும் சொல்றாரு. 4 கட்டம். முதலாவது இரத்த உறவு குடும்பம், இரண்டாவது புனலுவா குடும்பம், மூணாவது இணை குடும்பம், நாலாவது ஒருதார மனக்குடும்பம், மெனகமஸ் ஃபேமிலி. இந்த கட்டங்களின் வழியாக வளர்ந்து செல்லும் போது என்ன நடக்குதுன்னா, எப்ப தனி சொத்து வருகிறதோ அந்த தனி சொத்து எங்க கொண்டு போய் விடுதுன்னா, பெண்களை கீழ்மைப்படுத்துகிற, அடிமைப்படுத்துகிற நிலைக்கு கொண்டு போய் விடுது. அப்ப சமூகத்தில் வகுப்புகள், தனி சொத்து வந்த பிறகுதான் வர்க்கங்கள் வருது. சொத்துடைய வர்க்கம், சொத்து இல்லாதவன், இவர் நில உடைமையாளர், இவர் நிலமற்றவர், இந்த வகுப்பு வேறுபாடுகள். இவர் அடிமையை உடைமையாக பெற்றவர், இவர் ஆண்டைக்கு உடைமையாக இருக்கிற அடிமை. ஸ்லேவ் ஓனிங் சொசைட்டி, அடிமை உடைமை சமூகம். இந்த வர்க்க சமுதாயம் தோன்றிய போது என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த அடிமைகள் அவங்க பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அவர்களை அடக்கி வைப்பதற்கு அரசு எந்திரம் தேவைப்பட்டுச்சு. ஸ்பார்டகஸ் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி ரோமாபுரி அடிமைகளை திரட்டி அவன் கலகம் செய்து உள்நாட்டு போரையே நடத்தும் போது அவனை ஒடுக்குவதற்கு எப்படி அந்த பிரபுமார்கள் படை திரட்டுகிறார்கள், படையை வச்சு நடத்துறாங்க. இந்த பின்னால் நம்ம அந்த அரசின் தோற்றம் பற்றி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், எப்படி பல்வேறு இனத்தவரிடையே அரசு எப்படி தோன்றுனுச்சு தனிச்சொத்தை பாதுகாக்க. இப்ப நமக்கு சுருக்கமா தெரிந்து கொள்ள வேண்டிய தனிச்சொத்து, தனிச்சொத்தை தொடர்ந்து பெண்ணடிமைத்தனம், வர்க்க சமுதாயம். அந்த வர்க்க சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்புகளை, சுரண்டப்படுகிற வகுப்புகளை அடக்கி வைப்பதற்கும், ஆளு வகுப்புகளை நலன்களை பாதுகாப்பதற்கும் அரசின் பிறத்தல், அரசு என்ற ஒரு கருவி சமூகத்துக்குள்ளிருந்து எழுந்து சமூகத்துக்கு வெளியில் தனித்து நிற்கிற ஒரு அரசு எந்திரம் தேவைப்படுது. அந்த அரசு இந்த ஒடுக்குமுறை பணியை மட்டும் செய்யறதில்ல, இன்னொரு பக்கம் இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்புகள் மற்றவர்களுக்கு மிகையாக அவர்கள் ஒடுக்கப்பட்டு மிகையான வன்முறைக்காகி சமூகம் அழிந்து விடாமல் பாதுகாக்கிற அந்த கடமையையும் அது செய்கிறது. ஆளும் வர்க்கத்தினுடைய அத்துமீறலை தடுப்பது, இந்த பணியையும் அது செய்யுது. இதுதான் ஒரு சுருக்கமா ஒரே வரியில குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்று சொன்னால் அது இதான். தனிச்சொத்து, தனிச்சொத்தை தொடர்ந்து பெண்ணடிமைத்தனம், வர்க்க சமுதாயம், வர்க்க சமுதாயத்தை பாதுகாக்க அரசு, இப்படிதான் வந்துச்சு. இந்த பின்னணியில தான், இந்த வரலாற்று பின்னணியில தான் இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் கடந்து போயிருக்கிற மனிதகுல வரலாற்றினுடைய பின்னணியில் தான் ஒப்பளவில் மிக அண்மையில், லட்சக்கணக்கான ஆண்டுகள் அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் வந்த ஒரு நிறுவனம் தான் இந்த குடும்பம் என்ற நிறுவனம். இன்னொரு விதமா நம்ம இதை பார்த்தோம்னா, ஆக்க முறை, மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இதுதான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அடிப்படையாக இருப்பது. கருவிகள் மாறி, கருவிகளுக்கு ஏற்ப உறவுகள் மாறி, உறவுகள் அந்த மொத்த முறையையும் மாற்றி அமைத்து, அப்ப சமூகத்தின் பொருளியல் அடித்தளம் மாறி, இந்த பொருளியல் அடித்தளத்துக்கு பொருத்தமாக கருத்தியல் மேற்கட்டுமானங்கள் மாறுவது. இதான் குடும்பம் உருவாகிற பின்னணி. இந்த அடிப்படை தான் குடும்பம் உருவாகும். அப்ப இதற்கு பொருத்தமாக, ஏறத்தாழ பொருத்தமாக இந்த குடும்ப அமைப்பு அமைந்திருக்க வேண்டும்.
அப்பதான் இந்த 4 வகையான குடும்ப வடிவங்கள் உருவாகுது. முதல் வடிவத்தில் வெவ்வேறு தலைமுறைகள் அவர்களுக்கு இடையிலான உறவு தடை செய்யப்படுது. அதுதான் இரத்த உறவு குடும்பமா இருக்கு. அடுத்த அடுத்த தடை எதுக்கு வருதுன்னா, உடன் பிறந்தவர்களுக்கு இடையிலான உறவு தடை செய்யப்படுது. அது அந்த சமூகத்தினுடைய உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்கு, அவங்க தங்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு, வெவ்வேறு குலங்களாக பிரிந்து அமைவதற்கு, வலுப்பெறுவதற்கு இதுதான் நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வுன்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி வரும்போது அந்த குடும்பத்திற்கு அந்த மக்கள் மத்தியில் வழங்கிய ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். தான் புனலுவா குடும்பம் என்று பேர். புனலுவான்னு சொன்னா நம்ம ஊர்ல பங்காளின்னு சொல்லுவோம். அது அண்ணன் தம்பி அல்லாத ஒன்று விட்ட சகோதரர், ஒன்று விட்ட சகோதரி. இந்த உறவு முறைகளுக்கு நம்ம கொடுக்கிற பேர் அதுதான் புனலுவா. இப்ப அவர்களோடு குடும்ப உறவு வைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஒரு தாய் மக்கள் தங்களுக்கிடையில் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இது மட்டும் நீக்கப்படுவது. இது புனலுவா குடும்ப முறை. இது வரைக்கும் அந்த இரத்த உறவு கூட்டத்துக்குள்ளதான் இது நடக்குது. இது எல்லாத்தையும் இந்த இறுகுவாய் இனக்குழுவிடம் இருந்து ஆய்வு செய்து அவங்க வரலாற்றிலிருந்து வேற இலக்கியங்கள்ல இருந்து அவர் முடிவுகளுக்கு வர்றார். மார்கன் வர்றார். இதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இணை குடும்பம், பேரிங் ஃபேமிலின்னு 3வது கட்டம் வருது. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப அந்த ஒரு கூட்டத்திற்குள் என்பது இல்லாமல் இங்க ஒரு குழு, அங்க ஒரு குழு. இந்த ஆண்கள் எல்லோரும் கணவன்மார்கள், அந்த பெண்கள் எல்லோரும் மனைவிமார்கள். அவங்கள இந்த சகோதரிகளோ தாயாதிகளோ இல்லை. இவங்க சுத்தமா இந்த இரத்த உறவுக்கு வெளியிலேயே போயிடுறாங்க. அப்படி இணைந்து செய்து கொள்ளக்கூடிய திருமண முறை இணை மணமுறை. இதன் மூலம் ஏற்படுத்தப்படுகிற குடும்பம் இணை மண குடும்பம் என்று அழைக்கும். இதான் பேரிங் ஃபேமிலி. இதிலிருந்து தான் அவர் அடுத்த கட்டமா இப்ப இருக்கிற இந்த ஒருதார மணமுறை வருகிறது. ஏன்னா இப்ப இந்த நிலச்சொத்து வந்துடுச்சுது, கால்நடை சொத்து வந்துடுச்சுது, அதுக்கான தேவை வந்துடுச்சுது. இது மேற்கு பகுதியில கால்நடைகளை வளர்க்க தொடங்குறாங்க. கால்நடைகளுக்கு போதிய அளவு தீவனம் கிடைக்கவில்லை என்றதும், இந்த மழை பெய்து விளையக்கூடியது பத்தாது, நாம் விளைவிக்கலாம் என்ற முறையில இந்த கீழே கொட்டக்கூடிய விதைகளை எடுத்து பயிர் செய்ய தொடங்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உலோக காலம் தொடங்கிடுது. கற்காலம் போய் உலோக காலம் தொடங்குது. முதல்ல செம்பு உலோகத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இரும்பு காலம் வரும்போது தான் முழுமையடையுது. கருவிகள் மற்றது கொழுவெல்லாம் கண்டுபிடிக்க. இப்ப நமக்கு இங்க தமிழ்நாட்டில் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல சிவகலையில, இரும்பு எவ்வளவு முன்னாலேயே அவங்க எடுத்து அதை உருக்குற முறையை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம இவர் கால்டுவெல்லே போய் அந்த பகுதியில் ஆய்வு பண்ணியிருக்காரு ஏற்கனவே. அந்த பகுதியில் என்னெல்லாம் கிடைக்குது. இப்ப இந்த மாதிரியான பல்வேறு காரணிகள்னால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கால்நடை சொத்து, நிலச்சொத்து இதை பாதுகாக்கணும் வெளியில போயிடாம என்று சொன்னால், இயல்பாகவே தந்தையினுடைய வாரிசுகளா வரக்கூடிய ஒரு தந்தை வழி குடும்ப முறை, ஒரு பேட்ரியார்கல் ஃபேமிலி இதெல்லாம் வரும். இப்ப பழைய தாய் வழி குடும்பத்தினுடைய தொடர்ச்சியாக சில பகுதிகளில் தாய் வழி உறவு முறையும் வருது. அது நம்ம தனியா பார்ப்போம். அது விதிவிலக்கா வரக்கூடியது. இப்ப நமக்கும் கேரளாவுக்குமே வேறுபாடு இருக்கு. உலகத்துல வேறு சில பகுதிகள் அது இருக்கு. அதுக்கான காரணங்கள் தனியா பார்க்கணும். மொத்தத்துல பொதுவா எடுத்துக்கிட்டா இதிலிருந்து தான் எங்க போறோம்னா, ஆணாதிக்கத்திற்கு, ஆணாதிக்க குடும்பங்கள், தந்தை வழி குடும்பங்களின் பெயரால இந்த பெண் அடிமைப்படுத்தப்படும். ஆகவே தனி சொத்து, பெண்ணடிமைத்தனம், வர்க்க சமுதாயம், அரசு இதுதான் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு வரிசை. இந்த பின்னணியில் உருவாகக்கூடிய குடும்பங்கள் தான் இந்த 4 வகையான குடும்பங்களும்.
இந்த 4 வகையான குடும்பங்கள்ங்கிறது இரத்த உறவு குடும்பம், புனலுவன் குடும்பம், இணை குடும்பம், ஒருதார மனக்குடும்பம். இப்ப இயல்பான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, எங்கெல்ஸிடம் பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி, பலமுறை பலரும் இதற்கு விடை தேடி இருக்கிறார். என்னன்னா, ஒருதார மனம் என்பதும் ஒருதார மன குடும்பம் என்பதும் இதன் அடிப்படையிலானது குடும்பம் என்ற இந்த நிறுவனம் வந்தது, இடையில் வந்தது. எல்லா நிறுவனங்களும் மாற்றத்துக்குட்பட்டவை. சட்டங்களானாலும் சமூக ஒழுங்குகளானாலும் எல்லாமே மாற்றத்துக்குட்பட்டது. அப்ப இந்த குடும்பம் என்னாக போகும்? இந்த ஒருதார மன குடும்பம் பற்றி அவரு யார், நம்ம மார்கன் ரொம்ப பெருமையா அவர் நினைக்கிறார். இது பெண்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது, ஒரு நாகரிகமான வாழ்க்கை. ஏன்னா ஒருதார மனம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கருத்தோடு உருவாக்கப்படுது. இது ஒரு சில இடங்கள்ல பலதார மனம்லாம் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் போகாம பொதுவாக அவர் சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, நாகரிக நிலை காலத்தில், அதாவது இப்ப நம்ம முதல் கட்ட 2 கட்டம் முடிஞ்சு சிவிலைசேஷனுக்கு வந்துட்டோம். நாகரிக நிலை காலத்தில் வளர்ச்சியடைந்த சமுதாய அமைப்புகளை பற்றிய வரலாற்று வழிபட்ட ஆராய்ச்சி இவருடைய நூல் ஆராய்ச்சிக்கு உட்பட்டதல்ல. யார், மார்கனுடைய நூல்ல அவர் முதல் 2 கட்டத்தை தான் ஆராயிறார். காட்டுமிராண்டி காலத்தையும் அநாகரிக காலத்தையும் ஆராயிறார். அதாவது பழைய காலம் புதிய காலத்தை ஆராயிறார். அதுக்கு பிறகு நாகரிக காலத்துக்கு மாறி செல்வதை பற்றி சொல்றாரு தவிர நாகரிக சமுதாயத்தை பற்றி அவர் ஆராயல. நாகரிகம் என்ற அந்த கட்டத்தை பற்றி ஆராயல. இக்காலப்பகுதியில் ஒருதார மனத்தின் கதியை பற்றி ரொம்ப சுருக்கமாகத்தான் ஆராய்கிறார். அவர் ஒருதார மன குடும்பத்தின் வளர்ச்சியை ஒரு முன்னேற்றமாக முழுமையான ஆண் பெண் சமத்துவத்துடன் கிட்டத்தட்ட ஒட்டி இருப்பதாக கருதுகிறார். ஒருதார மனத்தை ஒரு முன்னேற்றம்னு அவர் கருதுகிறார். எனினும் இந்த குறிக்கோளை எட்டிவிட்டதாக அவர் கருதவில்லை. அவர் எழுதுறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை முழுமையா எங்கெல்ஸ் மேற்கோள் காட்டுறார். குடும்பம் என்பது தொடர்ச்சியாக 4 வடிவங்களை கடந்து வந்திருக்கிறது. இப்போது அது 5வது வடிவத்தில் இருக்கிறது என்று உண்மையை ஒத்துக்கொண்டால் இந்த வடிவம் நிரந்தரமாக இருக்குமா என்ற கேள்வி உடனே எழுகிறது. 4 வடிவத்தை கடந்து வந்துட்டோம் குடும்பங்கிறது. இப்ப இது 5வது வடிவம். இந்த ஒருதார மன குடும்ப வடிவம் என்பது இப்ப 5வது கட்டத்தில் இருக்கு என்று ஒத்துக்கொண்டால் இந்த வடிவம் நிரந்தரமாக இருக்குமா என்ற கேள்வி உடனே எழுகிறது. அதற்கு தரக்கூடிய பதில் இதுதான். சென்ற காலத்தில் நடந்ததை போல சமுதாயம் முன்னேற அதுவும் முன்னேறும், சமுதாயம் மாற அதுவும் மாறும். அது சமுதாய அமைப்பின் படைப்பு, அதன் பயன்பாட்டை அது பிரதிபலிக்கும். நாகரிகம் தொடங்கிய காலத்திலிருந்து ஒருதார மன குடும்பம் மிகவும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. நவீன காலத்தில் கணிசமாக மேம்பட்டிருக்கிறது. எனவே ஆண் பெண் சமத்துவம் முழுமையாக சாதிக்கப்படுகிற வரை அது மேலும் மேம்பட முடியும் என்று குறைந்தபட்சமாக கருதி கொள்ளலாம். நெடுந்தூர எதிர்காலத்தில் ஒருதார மன குடும்பத்தினால் சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் போனால் அதற்கு பின்னால் வரப்போகின்றவற்றின் இயல்பை ஆரிடம் கூற முடியாது. இது மார்கன் சொல்றது, மார்க்ஸோ எங்கெல்ஸோ சொல்றதல்ல. மார்கன் சொல்றது அவர் அப்படியே மேற்கோள் காட்டுறார். ஒருதார மனம் நம்ம நம்புறோம், இது இன்னைக்கு 5வது வடிவம். இந்த 5வது வடிவத்தில் இது ஆண் பெண் சமத்துவத்திற்கு இட்டு செல்ல வேண்டும், இட்டு செல்லும் என்று நம்புகிறோம். அப்படி இல்லை, சமுதாயம் மாறும்போது, சமுதாய அமைப்புகள் மாறும்போது, புதிய பண்பாடுகள் வளரும் போது இதனால் அதை நிறைவு செய்ய முடியாது என்றால் இது என்னாகும்? எதிர்காலத்தில் இந்த ஒருதார மன குடும்பத்தினால் சமூக தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் போனால் அதற்கு பின்னால் வரப்போகிறவற்றின் இயல்பை ஆரிடம் கூற இயலாது. ஜோசியம் சொல்ல முடியாதுப்பா, இது இப்படியே இருக்குமா, வேற மாதிரி மாறி போகுமா தெரியாது. வேறொரு இடத்துல ரொம்ப தொடக்க காலத்துல எங்கெல்ஸ் சொல்லும்போது சொல்வாரு, நம்மால் ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும், குடும்பத்தின் எதிர்காலம் என்ன. குடும்பம் என்பது
ஒரு பொதுமை குமுகத்தில் இல்லாமல் போய்விடுமா? ஏன்னா தொல் பொதுமையில குடும்பம் இல்லை. அப்ப புதுமை காலத்துல இப்ப இப்ப கூட அது மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் நிறைய இருக்கிறாங்க. பின்னவீனத்துவம் பேசுறவங்க பல பேரு அந்த இது குடும்பம்லாம் இருக்காது, குடும்பம் அழிஞ்சு போயிடும், ஒரு பாலியல் விடுமை, செக்ஸ் ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆஃப் செக்ஸ் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எங்கெல்ஸ் என்ன சொன்னார்னா, அது மேலும் ஜனநாயகத்தன்மை பெறும், அது ஆண் பெண் சமத்துவத்தின் அடையாளமா இருக்கும், உடைமையின் அடிப்படையில் அமைந்த குடும்பமாக இருக்காது, பெண்ணடிமைத்தனம், பெண்ணை சமையலுக்கான கருவியாக போகப் பொருளாக பயன்படுத்துகிற குடும்பமாக இருக்காது என்று அவர் சொல்றார். அது மாதிரி இருக்கலாம். இதெல்லாமே யூகம் தான். அதை ஒன்றும் உறுதியா நாம் இப்பயே சொல்ல முடியும்னு சொல்லலை. இதைத்தான் மார்கனும் சொல்றாரு. ஆனால் குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்பது, இந்த மாற்றம் என்பது குடும்பத்துல மட்டுமல்ல. மார்க் சொல்றாரு, இது எல்லாவற்றிலும் இந்த மாற்றம் வரும், குடும்பத்திலும் மாற்றம் வரும். இதுதான் குடும்பத்தினுடைய வரலாறு. இப்ப இருக்கிற குடும்பம் என்பது ஆணாதிக்க குடும்பமாக, தனி உடைமையை பாதுகாக்கிற குடும்பமாக, எந்த அளவுக்கு குடும்பத்தில் ஜனநாயகத்தன்மை இருக்குதுன்னா, எந்த அளவுக்கு அது சொத்தில்லாத குடும்பமாக, உடைமை பற்றி கவலைப்படாத குடும்பமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன நடக்குது? கணவன் மனைவிக்குள்ளேயே சொத்து பரிவினை தகராறு வருது. அவங்களுக்குள்ளேயே ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எல்லாமே சொத்து சார்ந்த குடும்பமா இருக்கு. அது மாறும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இதுதான் குடும்பத்தினுடைய வரலாறு. இப்ப இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த வரலாறு இப்ப நம்ம பொதுவா உலகத்தின் எந்த நாட்டில் குடும்ப வரலாறு, தனிச்சொத்தின் வரலாறு, அரசின் தோற்றம் ஆய்வு செய்தாலும் அனைத்து தரப்பட்ட அறிஞர்களும் அதற்கான ஒரு அளவீட்டு நூலாக எதை பயன்படுத்துறாங்கன்னா, எங்கெல்ஸினுடைய குடும்பம் தனிச்சொத்து அரசை தான் பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த மாதிரி பார்க்கிற போது, இப்ப அவர் இப்ப நம்ம அடுத்தது எடுத்துக்க போறோம். அரசு எப்படி தோன்றியது, இதோடு தொடர்புடைய அரசு எப்படி தோன்றியது என்பதை 2-3 ஆதாரங்களோடு அவர் நிறுவுறார். அந்த மார்கன் தொடாத பல பகுதிகளை கூட அவர் எடுத்துக்கொண்டு போய் நிறுவுறார். அதை நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்தில் இப்ப நம்முடைய கவலை பூராவுமே தமிழ்நாட்டில் ஜாதியை மறந்துட்டு எங்கெங்கேயோ போயிட்ட மாதிரி இருக்கு நமக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு எப்படி, குடும்பம் தனிச்சொத்து அரசு, அதோடு சாதி எப்படி தோன்றியது வளர்ந்தது என்பதை பார்ப்பதற்கு நமக்கு இந்த அளவுகோல் உதவும். நமக்கு சங்க காலத்தில் என்ன குடும்ப முறை இருந்துச்சு, சங்க காலத்துக்கு முன்பு இருந்த குடும்ப முறை என்ன, அதே போல இந்திய அளவில் எடுத்துக்கொண்ட புராண கதைகளில் வெளிப்படக்கூடிய கதைகள், அதில் மிகைப்படுத்தி கூட இருக்கலாம் சில கற்பனைகள். ஆனால் என்ன நம்ம பார்க்கிறோம், தசரதனுக்கும் ராமனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு, அல்லது திரௌபதியை மணந்தவர்கள் எப்படி ஒரு ஒரு பெண்ணும் பல ஆணுமாய் இருக்கிறாங்க, இப்படி பல சமுதாய கட்டங்களில் நடந்தவற்றினுடைய ஒரு நிழலாக, அந்த நிஜத்தினுடைய நிழலாகத்தான் இருக்கு. இந்த இலக்கியத்தை பூரா நம்ம ஆராயணும். நம்ம இவர் இருக்கிறாரு, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அவர் ஒரு குடும்ப விளக்குன்னே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்த குடும்ப விளக்கு எப்படி ஒருதார மனத்தை வலியுறுத்துதா, அல்ல பெண்ணடிமைத்தனத்தை தான் இறுதியாக வலியுறுத்துதா, அது எப்படி இந்த சமூகத்திற்கு பொருத்தமாக இருக்கு. ஒரு வேடிக்கையா ஒன்று சொல்லுவாங்க, இந்த எங்க வீட்டு பிள்ளையில ஒரு பாட்டு ஒன்று வரும். இந்த பாட்டுல என்ன வரும்னா, காதலனும் காதலியும் எம்ஜிஆர் ஒரு நடிகையோட பாட்டு பாடுவார். இந்த பாட்டிலேயே என்ன வரும்னா, காதலை பற்றிய பாட்டு. அது என்ன, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். இந்த பாட்டே இதான். அப்ப வாடகை என்ற கருத்து ஒரு முதலாளித்துவ சமுதாயத்துக்குரிய கருத்து. குடியிருப்பதற்கு வாடகை கொடுக்கணும். இப்ப ரெண்ட்டுங்கிறது என்ன, மிகை மதிப்பினுடைய ஒரு வடிவம், சர்ப்ளஸ் வேல்யூனுடைய ஒரு ஃபார்ம் தான் ரெண்ட். அப்ப காதல் உறவுகளிலும் கூட இந்த வர்க்க உறவுகள், சொத்து உறவுகள் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை காட்டுவதுதான் இது. அதுபோல நிறைய பழைய இலக்கியங்கள்லேருந்து சான்றுகள். இப்ப தமிழ் சமூகத்தில் நம்ம தான் ஆய்வு பண்ணோம். யாரும் இதை பத்தி எழுதியிருக்காங்களான்னு நான் பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீரயுக காலம் பற்றி கைலாசபதி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்.
நான் ஏற்கனவே என் தனித்தமிழ் இயக்கத்துக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறேன். அதுபோல சில இலக்கியங்களை நம்ம தேடி பார்த்து சங்க இலக்கியங்கள் என்ன சொல்றாங்க, அல்லது புராண கதைகள்ல என்ன வருது, பெரிய புராணம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பார்த்தோம்னா தமிழ் சமூகத்தில் இந்த குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றினுடைய தோற்றத்தோடு கூடுதலா நமக்கு என்ன கிடைக்கும்னா சாதியின் தோற்றம், சாதியின் படிமலர்ச்சி பற்றிய உண்மைகளும் நமக்கு தெரிய வரும். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பார்ப்போம்.